ஹாய், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி நான் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு ட்ரை கலர் டெசர்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? China grass 150 grams, sugar 600 grams, coconut milk 100 ml, food color orange and green, few drops of vanilla essence. இப்போ ஜெல்லி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml வாட்டர் எடுத்து ஊற்றிக்கிறோம். இது அகர் அகர்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதில் ஒரு 50 கிராம்ஸை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை 10 மினிட்ஸ் ஊற வச்சு இதில் போட்டு கொதிக்க விடணும். நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் கொதிக்க விட்டு இப்போ நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இதில் 200 கிராம்ஸ் ஆஃப் சுகரை எடுத்து போட்டு அதையும் நல்லா கரைச்சிடணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் போட போகிறேன். இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வெனிலா எசன்ஸ் போடுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதுபடி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டால் போதும். இப்போ இதை கேஸ்ரோலில் ஊற்றி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி செட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போக போகிறோம். அதுக்கு 150 ml வாட்டரில் 50 கிராம்ஸ் ஆஃப் அகர் அகரை போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டேர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இதில் போட்டு அதையும் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சுகர் நல்லா டிசால்வ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணும். இப்போ இது ஆறுனதும் ஒரு 100 ml கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் மாதிரியே அதே இதிலையே இதை ஊற்றி செட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ண வேண்டியது தான். செகண்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போது தேர்ட் ஸ்டேஜுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் அகர் அகரை 200 ml ஆஃப் வாட்டரில் விட்டு கரைய விடணும். கரைஞ்சதும்
இதில் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் சுகரை போட்டு அதை நல்லா கரைய விடணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதும் ஆரஞ்சு கலர் போடுறேன். அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் எசன்ஸ் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒயிட் மேலே ஊற்றி அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிட வேண்டியது தான். 3rd லெவல் முடிஞ்சிடுச்சு. Actually, it is not a scheduled video. This is Independence Day special for you. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஜெய் ஹிந்த்.